ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். ஸோ எப்படி வரும் என்ன வரும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக ரிஷப் டேடி கிட்ட கருவாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கருவாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. இதோட ரேட் 30 ரூபா சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கருவாடுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கருவாடுன்ட்டு. எனக்கு அவ்வளோக்கா நாலேஜ் கிடையாது. ஸோ ஓகே, வாங்க கருவாடு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 30 ரூபாய்க்கு கருவாடு. எத்தனை பீஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரில. புளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மசாலா வாங்கியாச்சு. என்ன மசாலானா, இது மஞ்சத்தூள் தீர்ந்துருந்துச்சு. மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி மசாலா வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை மசாலா வாங்கிறதுக்கு கறி மசாலா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓ, கறி மசாலா. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஓகே, குழம்பு தானே செய்ய போகிறோம், அதனால் ஃப்ரை மசாலா. ஓகே, நோ ப்ராப்ளம். சூப்பர். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடிகிட்ட இது கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கருவாடு புளி போட்டு செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும்ல. அதனால் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இங்கே கருவேப்பிலை. எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை பாருங்கள், சூப்பராக இருக்கா. கொத்தமல்லியும் நல்லாயிருக்கு. ஸோ கொத்தமல்லி அன்னைக்கே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் எல்லாம் ஏதாவது குழம்பு செய்யும்போது அப்போயே நான் கொத்தமல்லி கிள்ளி போட்டுருவேன். அப்படியே வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது இல்லையா கொத்தமல்லி? என்னன்னே தெரில, என் மொபைலில் கலரே வர மாட்டேங்குது. எடிட் பண்ணும்போது தான் கலர் நான் சேர்க்குறேன். வீடியோ எடுக்கும்போது கலர் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இப்போ கருவாடு வாஷ் பண்ணணும். இல்லை, இது சுடு தண்ணி நல்லா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பாக இருக்குது. உப்பு அவ்வளோக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான் உப்பு இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பயமே இல்லை. பயந்துட்டான். பயந்து கீழே வச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மண்டையும் இதுவும் சாப்பிடல. இது சாப்பிடல, வெட்டி போட்டோம். இது மட்டும் இது பண்ண போகிறோம். இவ்வளோ இருக்குது, 11 பீஸ் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்புல சேர்க்கறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, இது எல்லாமே இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா ரிஷப் டாடிக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில, எப்படி வரும்னு தெரில. செஞ்சு பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் கருவாடு. என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கருப்பாக இருக்குது.
நான் வந்து 30 ரூபா சொன்னேன், 80 ரூபாவும் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு 80 ரூபாவா? 80 rupees. 80 rupees, அதான் 80 ரூபா. எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வந்து கழுவல. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லு தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு ரிஷப் டாடி. என் கையில் வந்து முள் குத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா முள் குத்திருச்சு. பயமாக இருக்கும் முள் குத்துனா எனக்கு. ஓரளவுக்கு வாஷ் பண்ணிட்டோம், சுடு தண்ணியில் பச்சை தண்ணியில். இங்கே வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் வந்து மாற்றணும். ரிஷப் டாடி கிறிஸ்மஸ் இல்லைனா பொங்கலுக்கு வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. மாற்றிட்டு இது மாதிரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் மாதிரி வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிஷப் டாடி மீன் மசாலா போட்டுட்ருக்காரு. மீன் கறி மசாலா எல்லாமே போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காரமாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே புளி போட்டணும், மீன் போட்டணும், போதும். ஃப்ரெண்ட்ஸ் மணி 1 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த எங்கள் வீட்டு முன்னாடியில் வந்து வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலர், அருமையான கலர், மங்களகரமான கலர். ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டாடிக்கு சாப்பாடு போட்டாச்சு. இப்போ கொண்டு போய் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடு எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். வீடு பளிச்சுன்னு மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கா. கிளைமேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேகமூட்டமாக தான் இருக்குது. நேற்று வெயில் அடிச்சிச்சு, இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது. மழைலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மேகமூட்டம் தான். பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னா சாப்பாடு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வீடியோ பார்த்துருப்பீங்க, கொஞ்சோண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சாப்பிட போகிறேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கர், சோயாபீன் பொரியல். சோயாபீன் சொல்லுவீங்களா, மீல் மேக்கர் சொல்லுவீங்களா, அது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாம்பார் எதுவுமே செய்யலை. இது வந்து கொத்தரங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லன்ச் ரெசிபி. ரிஷப் பாருங்கள், தண்ணி பாட்டில் இந்த இது மேலே போட்டான். ரிஷப் டாடி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உய், இங்கே தானே இருக்குது, எடுத்துடலாம் லட்டி இருந்தா. எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாவது பொருள் விழுந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கிட்ட விழுந்தால் கூட எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே விழுந்துருச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளையில வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வந்து எது கிடைச்சாலும் கீழே தூக்கி போடுவான். இப்போ வந்து சடன்லி நேற்று வந்து தண்ணி பாட்டில் கீழே போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவங்க டேடி எடுக்க போயிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு vlogல மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் கருவாட்டு குழம்பு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.